ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜூன் 2 and 3 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெலகிராம் குரூப் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிஎஃப் போட்டுருவோம். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். வாங்க இன்றைக்கான நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2019-20 பை NSO, Ministry of Statistics and Program Implementation, India's GDP growth has slowed to an 11-year low of how much percent in 2019-20? ஓகேங்களா, இந்த 2019-20 இந்த இயர்க்கான ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லோ ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஓகேங்களா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4.2%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 4.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நேஷ்னலோட இன்கம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் ரன் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்? ஓகேங்களா, அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட எம்டி அண்ட் சேர்மன் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஓகேங்களா, சேர்மன் அண்ட் எம்டியாக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சிங் தில்லான். ஓகேங்களா, ரவீந்தர் சிங் தில்லான் அப்படின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவர் வந்து பார்த்திங்கன்னா யாரை சக்சீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சர்மா அப்படின்றவரை சக்சீட் பண்ணியிருக்காரு. இவர் May 31 அப்போ ரிட்டையர் ஆகிட்டார். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான தேர்ட் கொஷின் பாருங்கள். இந்தியா அப்சர்வேட்டரி லான்ச்டு விச் GIS enabled dashboard in collaboration with Forest Ecological Security as its main nodal point to help administrators, volunteers to plan urgent step to get the ஸ்டாண்டர்ட் மிக்ரண்ட் பாப்புலேஷன் டு சேஃப்டி. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அவங்கள வந்து பாதுகாப்பாக கொண்டு செல்கிற வழிமுறைக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் இதுக்கு வந்து அவங்க வாலண்டியர்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான ஒரு டேஷ்போர்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோஸ்ட் இந்தியா கொலாபரேஷன் கோவிட் ஆக்ஷன் சப்போர்ட் குரூப். ஓகேங்களா, அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிகிற ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே பை த வேர்ல்டு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஆர்கனைசேஷன் இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டே அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே வந்து எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th May. ஓகேங்களா, ஸோ இதோட தீம் பார்த்துக்கோங்க, கட் மைக்ரோபைம் அண்ட் எ குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, கட் மைக்ரோபைம் எ குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். கூகுள் லான்ச்சஸ் விச் ஆப் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் சோசியல் டிஸ்டன்சிங். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூகுள் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதோட அந்த ஆப் வந்து எந்த ஆப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அந்த ஆப் நேம் பார்த்திங்கன்னா சோடார். ஓகேங்களா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோடார் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, உங்களுக்கான சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டே அக்ராஸ் த வேர்ல்டு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து பார்த்திங்கன்னா 31st May அப்போது. ஓகேங்களா, இதோட தீம் பார்த்துக்கோங்க, ப்ரொடெக்டிங் யூத் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி மேனிப்புலேஷன் அண்ட் ப்ரிவென்டிங் தம் ஃப்ரம் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் யூஸ். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க இதோட தீம்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செவன்த் கொஸ்டின். Who has been appointed as the new
சிஎம்டி ஆஃப் டெல்லி பேஸ்டு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா டெல்லி பேஸ்டு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சிஎம்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்என் ராஜேஸ்வரி அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து யாரை சக்சைட் பண்ணியிருக்காங்கன்னா ஏவி கிரிஜா குமார் அப்படின்றவங்கள சக்சைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 8th கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹாஸ் ஜாயின்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேனல் ஆஃப் G7 ஃபார் செட்டிங் அப் எத்திக்கல் கைட்லைன்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்காக அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கைட்லைன்ஸ் அமைக்கிறதுக்காக இந்த G17 பேனலில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். USA தான் இது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 9th கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு வேப் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா May 30. ஓகேங்களா, May 30 அப்போ இந்த டே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த சிகரெட்டு இந்த வேப்ஸ் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கான கொடுக்கறது தான். ஓகேங்களா, இந்த நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சேஃபர் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸுக்காக அவங்க வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கான 10th கொஸ்டின் பாருங்கள். இன் அக்கார்டன்ஸ் வித் டேட்டா ரிலீஸ்டு பை த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் த டோட்டல் FDI இன்க்ரீஸ்டு பை ஹவு மச் பர்சன்ட் டு FY 2019-20. அதாவது இந்த 19-20 இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா FDI வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18% FDI வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 11th கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த மீட்டிங் ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆன் 29th May 2020. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மீட்டிங். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரஷ்யா தான் இதோட பிரசிடென்சி பிரிக்ஸ் கண்ட்ரிக்கான இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்தியாவிலேருந்து யார் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஓகேங்களா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஜய் பூஷன் பாண்டே அப்படின்ற ஒரு இதுக்கான ரெப்ரசன்ட் வந்து பண்ணியிருக்கார். ஓகேங்களா, இவர் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரஷ்யா. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 12th கொஸ்டின் பாருங்கள். பியூஷ் கோயல் பார்ட்டிசிபேட்டட் இன் த டிஜிட்டல் சமிட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ்டு பை த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி த்ரூ த வீடியோ கான்ஃபரன்ஸ். ஹூ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா பியூஷ் கோயல் நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்த டிஜிட்டல் சம்மிட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். அதில் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதான் CII அப்படிம்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட பிரசிடென்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விக்ரம் ஸ்ரீகாந்த் கிர்லோஸ்கர். ஓகேங்களா, விக்ரம் ஸ்ரீகாந்த் கிர்லோஸ்கர் அப்படின்றவர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13th கொஸ்டின். ஹூ லைட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் மிசைல் பார்க் நேம்டு அக்னி பிரசாத்தா இன் விசாகப்பட்டினம். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இந்த அக்னி பிரசாத்தா அப்படிங்கிற ஒரு மிசைல் பார்க். ஓகேங்களா, ஏவுகணைக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடிக்கல் நாட்டினாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தேப்நாத் அப்படின்றவர். ஓகேங்களா, கமோடர் அவர் ராஜேஷ் தேப்நாத். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14th கொஸ்டின். NABARD has extended how much rupees specially liquid
facility to West Bengal so far in the current fiscal year for the welfare for farmers and poor people in the state. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் ஃபிஸ்கல் இயரில் ஒரு ஸ்பெஷல் லிக்விடிட்டி அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அப்படின்னு நபார்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வரலும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1050 crore. ஓகேங்களா, 1050 கோடி, 1050 crore. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 15th கொஸ்டின் பாருங்கள். The Union Ministry of New and Renewable Energy proposed which scheme to interconnect renewable energy by sharing solar resources with more than 140 countries of West Asia and Southeast Asia. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி யூனியன் மினிஸ்ட்ரி இருக்காங்களாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமில் என்ன எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாங்க, தொடர்பு வைக்கிறாங்க. அதாவது 140 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வெஸ்ட் ஏசியாவிலையும் சவுத் ஏசியாவிலையும். ஓகேங்களா, ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நேம் பார்த்திங்கன்னா ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரீட் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரீட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான 16th கொஸ்டின் பாருங்கள். த சென்டர் ஹேஸ் அப்ரூவ்டு ஹவு மச் ஃபண்ட் ஃபார் 2022-21 அண்டர் த ஜல் ஜீவன் மிஷன் டு அஸ்ஸாம் டு ப்ரொவைடட் டேப் கனெக்ஷன் டு 13 lakh ஹவுஸ் ஹோல்ட் அவுட் ஆஃப் டோட்டல் ஆஃப் 63 lakhs இன் 2022-21. அதாவது பார்த்திங்கன்னா 2020 21 இந்த இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா 63 லட்சம் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கிறாங்க. அதில் 13 lakh ஓகேங்களா ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1407 ஓகேங்களா crore அவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸாமில் இதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய நியூஸ் இதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 17th கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு மில்க் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் எவ்ரி இயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு மில்க் டே வந்து எப்போது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1 அப்போது. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கான 18th கொஸ்டின் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி a ministry under government of India has approved how much amount for the implementation of the Jal Jeevan mission in Chhattisgarh during 2022-21. அதாவது இந்த 2020 21 இந்த இயருக்கான இந்த ஜல் ஜீவன் மிஷன் படி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு. அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வாட்டர் கனெக்ஷன் டேப் கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, சத்தீஸ்கரில். ஸோ 445 crore வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபண்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இயருக்கான 2020 21 இயருக்கான வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2023 24 அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இந்த டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 445 ஓகேங்களா, 445 crore. உங்களுக்கான 19th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் சைக்ளோன் லைக்லி டு இன்டென்சிஃபை அண்ட் டெவலப் இன்டு சிவியர் சைக்ளோன் அண்ட் கிராஸ் நார்த் மகாராஷ்டிரா அண்ட் சவுத் குஜராத் கோஸ்ட் ஆன் June 3 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி June 3 வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நார்த் மகாராஷ்டிராவில் இந்த சைக்ளோன் வந்திருக்கு. இப்போ நியூஸில் நிறைய நியூஸில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா நிசர்கா. ஓகேங்களா, நிசர்கா அந்த சைக்ளோன் தான் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் மகாராஷ்டிராவில் வந்துட்டு சவுத் குஜராத்தில் வந்து கரை வந்து கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் இது இப்போது வந்து நார்த்தில் மகாராஷ்டிராவில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நியூஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. அம்பன் புயல் வந்து வந்துருந்துச்சு மேற்கு வங்காளத்தில் முன்னாடி. இப்போ வந்து இருக்கிறது சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா
நிசர்கா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிராவில் கரை வந்து கடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஹஸ் நோட்டிஃபைட் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் ஹவு மெனி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஐட்டம்ஸ் அண்டர் த மெக்கானிசம் ஃபார் மார்க்கெட்டிங் ஆஃப் எம்எஃப்பி த்ரூ எம்எஸ்பி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வேல்யூ செயின் ஆஃப் எம்எஃப்பி ஸ்கீம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஓகேங்களா, அதாவது எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்களேங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்மர்ஸ்லாம் நிறைய இருந்தால் தான் கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த விவசாயிங்க தயாரிக்கிறது கவர்மெண்ட்டே அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அவங்களது வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விவசாயிங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த பொருள் கவர்மெண்ட்டே வாங்கிட்டு இந்த ரேஷன் கடை இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அந்த கடையில் கொடுத்து அது வந்து கவர்மெண்ட் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அமௌண்ட்டு விவசாயிங்களுக்கு கவர்மெண்ட்டே கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறது அதுதான் பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஓகேங்களா ஐட்டம்ஸ் வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கான வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸில் எவ்வளோ ஐட்டம்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கான அமௌண்ட் 23 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 23 ஐட்டம்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வந்து கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதற்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.